ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒன் ஸ்ட்ரிங் சரிகம பதிசா இந்த வேறு டிஃப்ரெண்ட் இது ஸ்வரஸ்தான சரி வாசிக்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கில் V1 V2 Ga1 Ga2 Ma1 Ma2 அப்புறம் ஒரே ஸ்ட்ரிங் பாடம் இருக்குங்கள. ஸோ இந்த இதுலேருந்து இங்கே இருக்கிற பொசிஷன்லேருந்து செகண்ட் பொசிஷன் போகும். அப்புறம் இந்த ஃபிங்கர் Ga2 ಒಂದು ರಿಂಗ್ ಫಿಂಗರ್ ಇಲ್ಲ ಮಿಡಲ್ ಫಿಂಗರ್ ಇರುತ್ತೆ. Ga2 ರಿಂಗ್ ಫಿಂಗರ್ வாசிட்டு மேலே கொண்டு போனோம்னா மிடில் ஃபிங்கர் கூட வரும். அப்புறம் ரிங் ஃபிங்கர் மறுபடியும் மிடில் ஃபிங்கர் நீட்டு திருப்பி வரும்போது அதே மாதிரி இந்த பா வந்து இங்கே வந்துருச்சு. மிடில் ஃபிங்கர் பா ஸ்ட்ராங் பொசிஷன். அந்த மிடில் ஃபிங்கர் பா வந்துருச்சுன்னா அதுலேருந்து ஆல்டர்னேட்டிவாக போக வேண்டியது 1 2 பா நாட்டு வந்து மறுபடியும் அங்கே ஃபஸ்ட் பொசிஷன் வந்துடணும். வந்தது கா மிடில் ஃபிங்கர் Ga1 மிடில் ஃபிங்கர் V2 மிடில் ஃபிங்கர் சாரி பாயிண்ட் ஃபிங்கர் V1 பாயிண்ட் ஃபிங்கர். ஸோ ஒரு ரெண்டு ஸ்வரங்கள் ஓப்பனாக வாசி ஓப்பனாக வாசிக்கும்போது ரெண்டு நோட்ஸ் ஒரு ஃபிங்கருக்கு அசைன் ஆகுது மாட்டு வரைக்கும். அடுத்த ஃபிங்கர் இந்த மாலவும் மாட்டு இப்படி வராது. சில பேர் சில ஸ்கூல்ஸில் மாட்டு இப்படி வச்சுப்பாங்க. ஆனால் மாவுன்னு வாசி பார்க்கறதுனால இந்த மா2 அந்த இது பதிலாக இது வச்சா பர்ஃபெக்டாக இருக்கும். இது வச்சா ஒரு வேளை குறையலாம். ஸோ ரொம்ப ரேராக அந்த குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மா2 அப்புறம் ஒரு சிங்கில் பார்த்து இந்த மிடில் ஃபிங்கர் எடுத்துக்கிட்டு அப்புறம் செகண்ட்ஸ் பொசிஷன் வருது. அது மாதிரி பா இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து ஆல்டர்னேட்டிவ் தான் மிடில் ஃபிங்கர் ரிங் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் ரிங் ஃபிங்கர். கடைசியில் போகும்போது ரிங் ஃபிங்கரில் வாசி ஒரு லிட்டில் ஃபிங்கர் ஃப்ரீயாக இருக்கும். ஒருவேளை இன்கேஸ் ஏதாவது வாசிக்கணும்னா வாசிக்கிறது ரீட் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு ஃபிங்கர் ஃப்ரீயாக இருக்கும். திருப்பி வரும்போது கரெக்டாக மறுபடியும் மிடில் ஃபிங்கர் வந்துச்சு. அது மாட்டுக்கு நீ வச்சு அப்புறம் மாவாக்கு இப்போ இப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இப்படி காட்டினேன். அதை க்ளோஸ்டாக சுத்தமாக தான் வாசிக்கணும்.